friends, welcome to Riya's Kutti Kitchen. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு thank you so much. இன்னைக்கு நம்ம எக் பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் எடுத்து வெச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆகுறதுக்குள்ள எக்கையும் மாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி மாவும் எக்கும் இருந்தா போதும். இந்த டிஷ் ஈஸியா செஞ்சிடலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தாளிச்சதை எடுத்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண மாவுல இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு, மாவு ரெடி. இப்போ குழி பணியார கல்லு வச்சு மாவு ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் ஒட்டாம வரும். ரெடி பண்ண மாவு ஒரு குழிலையும் ஊத்திக்கலாம். இந்த டிஷ்ஷை நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் குழி பணியாரம் வேகட்டும், வெயிட் பண்ணுங்க. ஒரு டூத்பிக் எடுத்து பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். இந்த வீடியோல இருக்கிற எல்லா திங்ஸும் நாங்களே வீட்ல ரெடி பண்ணதுதான். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எக் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, எக் பணியாரம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஏ உப்பு முட்டியே லைஃப் லாங்க உன்னை தூக்கி சுமப்பேண்டா. டக்கு முட்டியே வாட்டு கூட்டம் கூட உன்னை சேர்த்துக்காது. பேசாத நீ கிராக் மாறி ப்ளீஸ் வா.